ரொம்ப சீரியஸான ப்ரோக்ராம்லாம் இல்லை. அப்படிக்கா ரீசன் இதுக்கு பின்னாடி இந்த ரீசன் ஒன்று தான். ஆனுவல் டே மூடு வேற, ஜாலியாக இருக்கிற மூடு வேற, நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிற மூடு வேற. அதுக்காக தான் ஒரு முக்கியமான இடத்துல உட்காந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற எல்லா நர்சஸ் தங்கச்சிங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும். எல்லா தங்கச்சிங்களும் இந்த லாஸ்டா ஒரு 4 கேர்ள்ஸ் யார் பண்ணாங்கன்னு தெரியல, ஒருத்தருக்கு அந்த கிரீடம் விழுந்துச்சு. இது வரைக்கும் எத்தனையோ பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது அந்த 4 பேர் ஆடினது. கைத்தட்டலாம் எல்லாரும். அதுக்கு பின்னாடி இருக்கிற கொரியோகிராஃபர்ஸ் யார் சொல்லி கொடுத்தாங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. முதல்ல நான் சில வணக்கங்களோட ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கனைசர்ஸ், இந்த ப்ரோக்ராமோட ஆர்கனைசர்ஸ் சத்யன் சார், அவரோட பிரதர், அவங்களுக்காக ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. கல்கண்ட சுந்தரம் ஐயாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட பேசுகிற கொஞ்சம் டைம். தேங்க்யூ. சந்திரசேகரன் சார் கிளம்பிட்டாங்க, இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நக்கீர் கோபால் ஐயாவுக்கு அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாத்தையோட ரொம்ப பெருசா நான் பார்க்கிற ஒருத்தர் இங்க இருக்கிறாங்க. எல்லா பசங்களோட அம்மாங்களுக்கும் அப்பாங்களுக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் தூரம் இருக்கேன், மேடைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கேன். ஆனா சத்தியமா சொல்றேன், மனசளவுல யாருக்கிட்டே நான் தூரமா இல்லை, எல்லாரும் கூட இருக்குன்னு நினைச்சுதான் இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். அம்மாங்க வந்திருக்கிற எல்லா அம்மாங்களும் ஒரு தடவை கை தூக்கலாமா? வெறும் கை தூக்கினா மட்டும் போதும். இந்த கை இருக்குல்ல, இந்த கை தான் சத்தியமா சொல்றேன் உங்களோட குழந்தைங்களோட நம்பிக்கை. இந்த கை மட்டும் இல்லைன்னா இன்னொரு தடவை கை காட்டுங்க. எல்லா லேடிஸும் கை காட்டுங்க. லேடிஸ் கை. இந்த கைகள் என்னதுங்க? நம்பிக்கை. சில குட்டிங்களா, பொண்ணுங்களா, பசங்களா, இந்த கைக்கு எந்த கையெல்லாம் துரோகம் பண்ணுதோ அந்த கை என்னைக்குமே ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. இந்த வயசு எப்படி இருக்கும்? ஸ்டேஜுக்கு நிறைய பேருக்கு நான் தெரியல, மனுஷங்க அங்க பாத்துக்கலாம். எல்லாரும் பார்த்து பேசுறேன். இந்த வயசு எப்படி இருக்கும்? இந்த வயசுல குரங்கு கூட அழகா இருக்கும். எப்படி பாரு, அந்த குரங்கு அழகா இருக்கு பாரு. ஐயோ, அந்த குரங்குக்கு ஹேர் ஸ்டைல் பாரு. ஐயோ, அந்த குரங்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்து ஒரு ஸ்டைலா ஒரு இது பார்த்து பாக்குது பாரு அப்படின்னு சொல்லி குரங்குக்கு ரொம்ப ஆசை வரும். குரங்கு பின்னாடி போனவங்க நிறைய பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. குரங்கு இந்த வயசுல யாரு? இந்த மனசுதான் குரங்கு. சில விஷயத்தெல்லாம் அழகா காட்டும். எப்படி ஸ்னாப்சாட்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபில்டர் போட்டு காட்டும், அந்த மாதிரி உங்க கண்ணுக்கு ஃபில்டர் போட்டு காட்டணும். பேக்கு மாதிரி இருக்கும் அந்த குரங்கு, ஆனா உன் கண்ணுக்கு சோக்கா தெரியும். ஆஹா, செம்மையா இருக்கேன்னு குரங்கு பின்னாடி போயிடாத. இந்த ஏஜ் ரொம்ப மோசமானது, பத்திரமா இரு. குரங்கு பின்னாடி போய் தொலைஞ்சு போயிடாத. உன்னை காப்பாத்துற தெய்வம், உன் வாழ்க்கையில உனக்கு லட்சியத்தை சொல்லி தர தெய்வம். பொன் குழந்தைன்னா என்னங்க? என் பொண்ணு நான் படிச்சு வச்சு காட்டுறேங்க. என் பொண்ணு ஒரு வேலைக்கு போங்க, என் பொண்ணு மேல வரணும்னு சொல்லிட்டு கூலி வேலை செஞ்சாலும், கஷ்டப்பட்டாலும், அழுக்கு துணி கட்டினாலும், பெரிய நிகழ்ச்சிக்கு போறாலும், காசு நிறைய செலவு பண்ணாலும், புள்ள ஒண்ணு கேட்டுச்சுன்னா எப்படியாவது வாங்கி தரணும்ன்ற மனசு, அந்த உண்மை. கையில ஒவ்வொரு கையை கொஞ்சம் முத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கையில மறைஞ்சு போன எத்தனை அப்பாங்க கையில எங்க இருக்கு. காலில் ஒரு சின்ன அடிப்பட்டா அது சரியாயிடும். எப்பா சுகர் இருக்குப்பா, அதெல்லாம் கொடுப்பா, பார்த்துக்கலாம்ப்பா, டாக்டர் பார்த்தா பயமா இருக்குப்பா. தன்னோட உடம்பை பத்தி கவலைப்படாத எத்தனையோ தெய்வங்க, எத்தனையோ அப்பாங்க அந்த தெய்வங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கு. அந்த அப்பாங்க எல்லாருக்கும் என்னோட சல்யூட், வணக்கம். அவங்க எல்லாருக்கும் ஒரு கையில இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். மோனிஷா தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருந்தேன். மோனிஷா தங்கச்சியோட அம்மா பேர் முனியம்மாள்.
கரெக்டாமா? எழுந்து நில்லுங்க. அந்த அம்மாக்களுக்கு ஜோரா கை தட்டலாம். எல்லாரும் எல்லாரும் நினைப்பீங்க, முனியம்மா அம்மாவுக்கு ஏன் கை தட்டுறீங்க? முனியம்மா அம்மா கணவரை இழந்து விட்டு கொடுக்காத 2 பொன் குழந்தைங்க. அதுல ஒரு பொண்ணு இங்க நர்சிங் படிக்குது, இன்னொரு பொண்ணு ஹோட்டல் மேனேஜர் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா எப்படிமா அவங்க அம்மா சம்பாரிச்சாங்க கேட்டா, எங்க அம்மா கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிச்சுமா. நான் இப்பயே சொல்றேன், நான் என்னைக்காவது பேனர் போஸ்டர் இதெல்லாம் அடிக்கணும்னு நினைச்சேன்னா ரசிகனா உங்களை மாதிரி தாய்மார்கள் தான் அடிக்கணும்னு ஆசைப்படுவேன், வேற யாரும். எத்தனை அம்மாங்க இங்க சிங்கிள் மதர்ஸ் அப்படி கேட்கறதோட எத்தனை பசங்க இங்க வந்து எங்க அம்மா இல்லைன்னா எங்க அப்பா மட்டும்தான், எங்க அப்பா கணவன் பண்ணி உட்காருங்க எங்க அப்பா மட்டும்தான் எங்க அம்மா இல்லை, எங்க அம்மா மட்டும்தான் எங்க அப்பா இல்லை, அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா உங்க இடத்துல எழுந்து நிற்கலாம். சும்மா எந்த கேள்விகளும் வராது, எழுந்து நிற்கலாம். அம்மா அப்பா இருக்கிற பசங்க எல்லாரும் பார்த்துக்கங்கடா, நன்றி கெட்டத்தனமா எத்தனையோ நடந்திருக்கும். மா போமா பா, உனக்கு என்ன தெரியும்? யாருக்கும் தெரியாது. உள்ளத்துல அன்பு இருக்கிற ஒவ்வொருத்தரும் டாக்டரேட் படிப்போட பெரிய படிப்பு படிச்சவங்க, அன்பு இருக்கிற உண்மையான அன்பு இருக்கிறாங்க. இந்த பசங்க கிட்ட கேட்டு பாருங்க, இழப்போட வலி என்னன்னு தெரியும். ஏன் நிறைய அப்பா அம்மாங்களேங்க, ஆனா எனக்கு எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அம்மா தான் படிக்க வச்சாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. எங்க அம்மா இறந்துட்டாங்க, இருக்கிற பேருக்கு இந்த தெய்வங்களோட அன்பு நமக்கு தெரியாதுப்பா. இல்லாத போது அந்த உயர்வும் அந்த அன்பு நமக்கு தெரியும். தெய்வ செய்தே இறந்ததுக்கு அப்புறம் போட்டோ முன்னாடி வச்சுட்டு சாப்பாடு போடுறத விட அன்பு இருக்கும் போதே அம்மா போட்டோவும் அப்பா போட்டோவும் நெஞ்சில பச்சை குத்திட்டு பார்க்கும் போது படிக்கும் போது இந்த தெய்வத்துக்காக நான் படிக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் எழுதுறேன் படிக்கிறேன், பல கஷ்டம் பாஸ். என்னோட நிகழ்காலத்துல என்னோட பழைய காலத்துல வேணா எனக்கு பாஸ்ட் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், ஆனா இந்த காலத்துல இருந்து என் காலம் நிச்சயம் நல்ல ஒரு நம்பிக்கை உனக்குள்ள விதைச்சுக்கோ. நர்ஸ் தங்கச்சிங்களா, நீங்க படிக்கிறது சாதாரண படிப்பு இல்ல, சாதாரண படிப்பு இல்ல. உலகத்துல எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் இல்லாதப்ப சம்டைம்ஸ் ஏங்கிரும், ஆனா நர்ஸ் இல்லாத ஆடி போயிட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற ஒரு அம்மா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யூஸ் பண்ணிக்கோ. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பேர் என்னப்பா? இந்த அம்மா பிரிட்டன்ல ஒரு பெரிய பணக்காரங்க, ரஷ்யால பெரிய பணக்காரங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு வார் நடக்குது, கிரீமியன் வார் அப்படின்னு நடக்குது. எங்க நடக்குது? பிரிட்டன்ல நடக்குது. அந்த சண்டையில நிறைய பேர் அடிபட்டு இருக்காங்க. இந்த அம்மா உடனே என்ன பண்ணுது, பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், சேவை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காது சொல்லிட்டு உடனே அங்க கிளம்பி போய் பகலா நைட்டு அடிப்பட்ட எத்தனையோ சோல்ஜர்ஸ்க்கு, அந்த வீரர்களுக்கு நைட்டுலாம் என்ன கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. ஒரு வேலை எடுத்தா கரண்ட் இல்லை, வேலை எடுத்துட்டு ரூமா போய் பாக்குறாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்களா, வழியில யாராவது இருக்காங்களா அப்படின்னு எல்லாரும் போய் என்ன பாக்குறாங்க, நைட்டு ஃபுல்லா சுத்துறாங்க. ஒரே நிமிஷம், இந்த ஃப்ளவர்ஸ் கொடுக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம். ஆர்டர் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன், பூ அப்புறம் கொடுக்கலாம், உட்காந்து. எங்க இருந்த கதையில ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் எங்க இருந்து எங்க போனாங்க? ரஷ்யால இருந்து. ஓ தங்கச்சிங்க, நல்ல ஞாபக சக்தி இருக்கு, எல்லாரும் கை தட்டிக்கலாம், சூப்பர், நல்ல மெமரி. எங்க இருந்து எங்க போனாங்க? ரஷ்யால இருந்து பிரிட்டன் போறாங்கம்மா. நைட்டு ஃபுல்லா விளக்கு வச்சுக்கிட்டு ஒரு லேண்டன் ஒரு கேண்டில் வச்சுக்கிட்டு போறாங்க. அந்த அம்மா சுத்தமா வச்சாங்க அந்த இடத்த. நர்ஸோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? இந்த தொழிலோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? சுத்தம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு ஒவ்வொரு நர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு சொல்றேன், மனசு சுத்தமா இல்லாத இடத்தை சுத்தமா வச்சுக்க முடியாது. சுத்தமான உள்ளம் தான் சுத்தமான இடத்தை போய் சேரும். உன் மனசு சுத்தமா வச்சுக்க முதல்ல. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, மனசுத்தோட சேவைன்ற அந்த மனப்பான்மையோட, அர்ப்பணிப்போட, டெடிகேஷனோட, சின்சியாரிட்டியோட, நேர்மையோட, பர்சிவரன்ஸோட, ஒரு கை பாத்திரமா விடாமுயற்சியோட. அவங்களுக்கு தூக்கம்லாம் வரும், கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த பேஷண்ட் அங்க படுத்துக்கிறாங்க, அவங்க குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் அன்னைக்கு வெளியே போய் சிரிச்சதுன்னா சூப்பரா இருக்கும்ல அப்படிங்கிற அந்த உள்ளம் அந்த அம்மாவுல. அந்த அம்மாவை
விளக்கு, இந்த வெளிச்சத்தை கேண்டில் முதல்ல she is a light carrying woman in the world. மே 12 அந்த அம்மாவோட பர்த்டேவா கொண்டாடுறாங்க. வேர்ல்ட் நர்ஸ் டேவும் மே 12 தான். அந்த அம்மாவோட பர்த்டே தான் வேர்ல்ட் நர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு நர்ஸும் பெருமைப்படணும். பெருமைப்படணும். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் மட்டும் இல்ல, நைட்டிங்கேல் பணக்கார வீட்டு பொண்ணு, ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிரிட்டன்ல இருக்கிற பொண்ணு, நான் திண்டிவனத்துல ஒரு கிராமத்துல இருந்து வர பொண்ணு. நீ சாதிச்சனா அது பெரிய சரித்திரம் இல்ல, நான் சாதிச்சனா என் தங்கச்சிக்கு என்ன சாதிச்சனா அது தாண்ட பெரிய சரித்திரம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நான் இன்னைக்கு சரித்திரம் படைப்பேன்னு சொல்லி உங்களுக்காக கை தட்டிங்க எல்லாருக்கும். இங்க இருக்கிற யாராவது ஒரு தங்கச்சி என் கிட்ட இங்க வந்து பயம் வேணாம், நான் இப்ப சொல்றேன், நான் யாரு, உங்க மம்மி வயித்துல பிறந்தா என்ன ஃபீலோ அந்த ஃபீல் தான் பேசுறேன். அந்த ஃபீல் இல்ல, நீ எங்க அம்மா வயித்துல பிறந்தா என்ன ஃபீலோ அதே ஃபீல் தான். அந்த ஃபீல் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இல்ல 50 வருஷம் வச்சு உன்னை பார்த்தாலும் இந்த ஃபீல் தான். யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிற உங்க அம்மாவோட அர்ப்பணிப்பு இல்ல உங்க அப்பாவோட அர்ப்பணிப்பு யாராவது ஷேர் பண்ணணும், நீங்க வந்து ஷேர் பண்ணணும். இல்ல எங்க அம்மா இப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி இருந்தாங்க, நான் இப்ப அம்மா இறந்துருந்தாங்கன்னா எங்க அம்மாக்காக நான் இப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஷேர் பண்றதுக்கு யாராவது கேட்கலாம். anybody wants to share? Okay, you want to share? இந்த மைக் வந்துருக்கா? ஹலோ மைக் ஷேர். உங்க பேர்? என்னுடைய பேர் பர்வீன் பானு. இங்க இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். நான் வந்து மரக்காணக்கரை அணை சமுதாய கல்லூரியில வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இதெல்லாம் எதுவுமே வேணாம், நான் சொல்றது மட்டும் தான் உங்களுக்கு கேட்டேன். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தீபம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அல்பால் நான் எது இங்க பண்ணாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், காரணம் இருக்கும். காரணம் இல்லாத நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த தங்கச்சி என்னோட தங்கச்சி தான். அந்த பொண்ணுக்கு டைம் வரும்போது வெயிட் தரேன். ஓகே, வெயிட். எனக்கு பேர் கூட வேணாம், ஷேர் பண்ணுங்க. உங்க மனசுல நீங்க யாருக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்ல யாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கலாம், இல்ல உங்க லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாரும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கலாம். யா, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. எங்க அம்மா வந்து நான் 8th படிக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. அப்பா இறந்துட்டாரு. அம்மா அப்பையிலேருந்தே கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துன்னு வராங்க. என் தம்பி இருக்கான், தம்பி இப்பதான் 8th படிக்கிறான். எங்க அப்பா சாகும்போது தம்பி 4 வயசு தான் ஆச்சு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறீங்களா சார்? சாரி, அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மா இங்க இருக்காங்களா? எங்க இருக்கீங்கம்மா? அந்த அம்மாவுக்கு அங்கே இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு சோரோதர் கை தட்டலாமா? கை தட்டலாமா? வரலாம் நினைக்கிறீங்களா? வாங்க. இப்போ அந்த உண்மை இருக்குல்ல, 8வது படிக்கிற அந்த பொண்ணு நல்லா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்பா இல்லாத போது ஜான் அப்பா இல்லாத போது அந்த வலி இருக்குல்ல, அதெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது. எந்த சினிமாலையும் எந்த வரிகள்லையும் எந்த பாடல்லையும் அதை எழுத முடியாது. போர்க்களம் தான், பெரிய போராளி அந்த அம்மா. என்ன செய்யணும் லைஃப்ல, என்ன சாதிக்க முடியும்? கடைசி வரைக்கும் அம்மாவை நல்லா பார்க்கணும் சார். சரி, சம்பளம் முதல் சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கேன், அம்மாவுக்கு தான் இதை வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன வாங்கி தரணும்னு நினைப்பேன்? எங்க அம்மாவுக்கு ஒரு சரடு மாதிரி செயினுக்குள்ள சார் எடுத்து கொடுக்கணும்னு. சரடு செயின்? ஓ, என் பொண்ணு ஃபிஃப்த் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் நான் 20 வருஷமா செய்யறேன். அதனால என் பொண்ணை நர்சிங் படிக்க வைக்கணும்னு என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். ஹவுஸ் கீப்பிங் சாதாரண விஷயம் இல்ல, நிறைய சகிப்புத்தன்மை வேணும். அதுக்கு தெய்வம் வேலை, அது கிளீன் பண்ணிட்டு இருக்கு, சாதாரண இல்ல. நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது நான் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது, நான் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறேன்னு பெருமையா சொல்லணும். நீங்க உங்க வேலையை பெருமையா பார்த்தாதான் உங்க பசங்க உங்களை உயர்த்தி பார்ப்பாங்க. என்ன யாருமே சின்னவங்க இல்ல, டிரைவர் இல்லாத ஓனர் இல்ல, இல்லையா, சர்வர் இல்லாத ஹோட்டல் இல்ல, நர்ஸ் இல்லாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பெருக்கிற அம்மாங்க இல்லாத சுத்தமும் சுகாதாரம் நோய் இல்லாத தன்மை இல்ல. உங்க பேர் என்ன? சித்ரா. நீங்க உண்மையாவே பெரிய ஹீரோமா, என்னோட சிஸ்டர் மாதிரி நீங்க. அது உண்மையாவே உங்க பொண்ணு ஒரு நாள் பெரிய ஆகும். நிச்சயமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்ததுல. இங்க இருக்கிற வந்து இவங்களை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணல, எல்லாரும் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகே, தேங்க்ஸ். அண்ட் இப்ப சொல்றேன்,
கண்ணீர் வரும்போது கண்ணீர் ஒவ்வொரு துளியும் கெத்து. பொய்யா சிரிச்சிட முடியும், பொய்யா அழ முடியுமா? உண்மையோட இன்னொரு ரூபம் கண்ணீர். அப்பா மிஸ் பண்றியா? அப்பா ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்பா பேர் என்ன? சந்திரசேகர். இன்னைக்கு ஏடி டைரக்டர் பேர் சந்திரசேகர் இல்லையா? மரணம் இதை பத்திலாம் ஏதாவது படிச்சிருக்கேன், தெரியுமா உனக்கு? டெத் ஆயிட்டா என்ன மனுஷன்? நான் இப்பவே சொல்றேன், இறந்த அப்பாவும் அம்மாவும் என்னைக்குமே பிள்ளைங்களை விட்டு மட்டும் எங்கேயுமே போக மாட்டாங்க, கூடவே தான் இருப்பாங்க. உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு, உன்னை மேல இருக்கிறதுக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்க ஃபாதரும் இப்ப இங்க தான் நிக்கிறாரு, பார்த்துட்டு இருக்காரு. என் பொண்ணு பாடுற பேர்னா தமிழரசி. தமிழரசி பாரு, எவ்வளவு அழகா பேசுது. பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம வைஃப் பேசுற பேச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு சந்தோஷப்படுறாரு. முதல் ஜோரா கை தட்டிங்க அந்த ஃபேமிலிக்கு. போயிட்டோம். தேங்க்யூ. இன்னைக்கு டே எப்படி போயிடுது? ஓகே, நான் கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சு ஓகேவா இருக்கா இல்லை லேட்டா இருக்கா? ஷோர், ப்ராமிஸா? சரி, ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ். ஓகே, பார்த்த விஷயம்.